ஏம்மா என்னம்மா காப்பி தண்ணி குடிச்சிங்களா? வாயலிங்க இப்பதான் அதச்சிங்க பாலை கொண்டாந்து கொடுத்துட்டு போனான். உன் பஞ்சாதி காப்பி தண்ணி போடுறதுக்கு இப்பதான் போயிருக்கா பாத்துக்க. உட்காரு. காலையிலே இன்னைக்கு நேரமா வயக்காட்டுக்கு போயிட்டு வந்தியாக்கா? ஆமாக்கா, 2 நாளா நம்ம வயல அறுவடை போயிட்டு இருந்துச்சுல, அந்த நெல் மூட்டை எல்லாத்தையும் குடோனுக்கு கொண்டு போகாம இருந்துச்சு. அதை சவுந்தரனும் அவன் தோஸ்தும் 2 பேரும் சேர்ந்துட்டு குடோன்ல வைக்க சொல்லிட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி. ஆமா, இந்த வருஷம் விளைச்சல் பரவாயில்ல தானே ஐயா? போன ஒரு கொஞ்சம் டல்லா தான் போச்சு. இந்த முறை கொஞ்சம் மழை நல்லா வந்துச்சு. விளைச்சல் எப்படி இருந்துச்சு? ஆமாத்தா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல விளைச்சல் தான். சரி சரி. அடுத்ததான் நம்ம வயல்ல என்ன போடுறத முடிவு பண்ணி வச்சிருக்கியா? இப்பதானே அறுவடை முடிஞ்சிருக்கு, அதனால அடுத்ததான் மலாட்டை போடலாம்னு நினைக்கிறேன். எத்தே இன்னைக்கு இந்த டீ எடுத்து கொடுங்க. கொண்ட லட்சுமி. ஏத்தா லட்சோ சத்தனார் நில்லாத்தா. என்னங்க அத்தே சொல்லிக்க. ஐயா லிங்கா, உன் தங்கச்சி செல்வராணியா மாப்பிளையா நம்ம வீட்டுக்கு வர்றத ராத்திரியே போன போட்டு சொன்னாவா? அப்படியாம்மா? ஆமாய்யா, ராத்திரி தான் போன போட்டு சொன்னா. நீ எங்கேயும் வேலையை புறப்பட்டு போயிருந்தியா? சரி உன்கிட்ட வந்த உடனே சொல்லலான்னு பார்த்தேன். ராத்திரி நான் மாத்திரையை போட்டதுல அப்படியே நல்லா அசந்து தூங்கிடும் போல இருக்கு. அதான் இப்போ சொல்லுறேன் பார்த்துக்கியா. அதுக்கு நம்ம வரட்ட விடு. ஏத்த லட்சம் எப்படியும் மாப்பிளையோ ராணி தான் வருவாக்குன்னு நினைக்கேன். பிள்ளைங்க வராதுக்கு போல இருக்கு. அதனால எல்லாருக்கும் சேர்த்து காலையில டிபன் செஞ்சிருமா. அவங்க காலையில வரேன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு என்ன நான் செஞ்சிடறேன். ஏதாவது முக்கியமான விஷயமாமா? தெரியலையா, இந்த மாதிரி வாரம் முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் சொன்னேன். ஆனா என்ன விஷயம்னு சொல்லல பார்த்துக்க. சரி நானும் நேரில் வராலே அப்போ கேட்டுக்கலாம்னே அமைக்க விட்டுவிட்டேன். சரி சரி வரட்டும். உனக்கு எதுவும் வேலை இல்லைல்ல? நீ வீட்டில் தானே கிடப்ப? ஆமாம்மா, பெருசாக எந்த வேலை இல்லை. அதான் சவுந்தரம் கண்ணையும் இருக்காங்களா, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அப்போ சரி. நான் வாசல்ல வண்டி சத்து கேக்குதுல, சவுந்தர்லாம் வந்துட்டான்னு நினைக்கேன். வாயா ராசா, இப்பதான் உன்னை பத்தி பேசிருக்கா. உனக்கு 100 ஆயிடுச்சு பார்த்துக்க. நீயே வந்துவிட்ட. என்ன ஆச்சு டார்லிங்? பேசினா 100 ஆயிசு, பேசலன்னா 50 ஆயிசா? இதுல அநியாயமா இருக்கே. அதுக்கு இருக்கு பையன். நான் எப்ப சொன்னேன்? ஒருத்தங்களை பத்தி பேசும்போது நினைக்கும் போது அவங்க எதிர்க்க நின்னாங்கன்னா 100 ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது எதார்த்தமா சொல்றது தானே. மற்றபடி என் ராசாவுக்கு 200 ஆயிசு கூட கொடுப்பேன் பார்த்துக்க. என் ஆயிசும் சேர்த்து என் ராசாவுக்கு கொடுக்கணுமா? அந்த கழுவுக்கிட்ட நான் அதை வேண்டிப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆச்சு. எங்க அத்தனை பேரு கூட நீங்க ஆயுசு முழுக்க இருந்தா எங்களுக்கு அதுவே சந்தோஷம் தான். ஏய்யா சவுந்தரு, நெல் மூட்டை எல்லாம் நம்ம குடோனுக்கு போயிடுச்சுல? இல்லப்பா, இன்னும் 1 லோடு போகணும். அப்புறம் நாளைக்கு டவுன்ல இருக்கிற அரிசி மண்டிக்கு 500 அரிசி மூட்டை கேட்டாங்க. நான் நாளைக்கு காலையில அனுப்பிடுவேன். நீங்க மதியம் போல அந்த மண்டிக்கு போய் கணக்கு முடிச்சுட்டு வந்துருக்கேன். சரிப்பா, நான் போய் பாத்துக்கிறேன். அப்புறம் நம்ம ரைஸ் மில்ல ஒரு மிஷின்ல சவுண்ட் வருதான். இப்ப அது பார்க்க ஆள் வர சொல்லிருக்கேன். நாங்க போகணும்ப்பா. சரி ஒரு டிப்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம போறதுக்கும் அவன் வரத்துக்கும் கரெக்டா இருக்கும்ல, அதான் வீட்டுக்கு வந்தேன். அதுவும் சரிதான். சாப்பிட்டு பொறுமையாவே போவா. உங்க அம்மாவும் சமைச்சிட்டு கிடக்கா. இந்த ஊர்ல இருந்து அத்தையும் மாமனும் வராவலாம். அத்தியா? எந்த ராமச்சத்தியா? அவ எங்கிருந்து வருவா? அப்படி அவ வரணும்னு நினைச்சாலும் உன் மாமங்கார விட்டாத்தனே. அந்த மனுஷன் ஊனு சொல்லாம இவ நம்ம வீட்டு வாசப்படி கூட மதிக்க மாட்டா பாத்துக்க. உன் காமாட்சி அத்தைக்காரி பத்தி உனக்கு தெரியாதா என்ன? சரி விடுமா. உன் செல்வராணி அத்தையும் மாமன் தான் வராங்க பத்திக்க. அதனால நீ வீட்டுல இரு ராசா. இந்த கண்ணையை தான் கிடக்காவல, அவ ரைஸ் மில்லுக்கு போய் அங்கே இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டோம். அப்புறம் உன் அத்தைக்காரி வரும்போது நீ வீட்டுல இல்லைனா அப்புறம் எதுக்காவது சொல்லி கோச்சுக்கு போறவா. அவ வேற ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு புறப்பட்டு வாரா. அதான் நீ வீட்டுல இரு சரியா? உன் அத்தை வந்து போனதுக்கு அப்புறமா நீ வேணா மற்ற வேலையை போய் பாரு. சரி ஆச்சி. இல்ல கண்ணையா, நீ கிளம்பி போய் அந்த வேலையை பார்த்துக்க. சரி டார்லிங் ஆச்சி, இது நீ சொல்லணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணன் இங்க இருக்கட்டும். இருக்கு பையில என்னல புதுசா டார்லிங் டோர்லிங்னு சொல்லிட்டு கிடக்க. இந்த சின்ன வந்து என்ன நேரா அப்படி சீண்டிக்கிட்டே வம்பு இழுத்துட்டு கிடப்பா. அப்படி சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு கிடப்பா. நீ என்ன புதுசா ஆரம்பிச்சு விட்ட? சும்மா உன் சின்ன வேற கூப்பிடும்போது மட்டும் நல்லா இழுக்கி பேசுறியே. நான் கூப்பிட்ட உனக்கு கசக்குதா என்ன? எனக்கு இருக்கு பையில உனக்கு கொழுப்பு கூடி போச்சுல. அவன் சொன்னாலே நான் திட்டிட்டு கிடப்பேன். இல்ல நீ வேற சொல்லுதியாக்கா? வாங்கப்பா, டீ காப்பி ஏதாச்சும் குடிக்கிறியாலா? இல்லம்மா அதெல்லாம் வேணாம். நாங்க தோட்டத்துல இளநீ குடிச்சிட்டோம்ல, அதனால எதுவும் வேண்டாம். டேரக்டா நாங்க சிப்பனே சாப்பிட்டுக்கிறோம். சரிங்கப்பா. ஐயா கண்ணையா, சொல்லுங்க ஐயா. மாப்பிள்ளை தங்கச்சி வீட்டுக்கு வராவ, அதனால மதியானத்துக்கு அவங்களுக்கு விருந்து வைக்கணும்ல. கறி கடைக்கு போய் ஆட்டுக்கறி கோழிக்கறி என்ன வேணுமோ அம்மாட்ட கேட்டு வாங்கியாந்து கொடுத்துரு. அவ சமைச்சு விருந்து வச்சிருவா. என்ன பண்ண சொல்றது? சரி தானே? சரிதான் சரியா. மாப்பிள்ளை வீட்டு வந்திருக்காரு. சாம்பாரை கடைஞ்சு ஊத்த முடியா? கறி குழம்பு ஆக்கி போட்டா நமக்கு கௌரவமா இருக்கா? சரிங்க ஐயா, நான் வாங்கியாந்து கொடுத்துட்றேன். நான் இப்பவே கடைக்கு போய் வாங்கி வந்துடுறேன். அப்போதான் கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டு பிடிச்சி ரைஸ் மில்லுக்கு போனோம்ல, வேலை இருக்கு. அப்போ சரி, இந்த ரூபாய் கொட்டுக்கிட்டு அம்மாட்ட என்னென்ன வாங்கணும் எது வாங்கணும்னு கேட்டுக்கிட்டு ஒரு அடியாக போய் ஒட்டுக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். சரிங்க ஐயா. எமோ பாட கண்ணையா. எமோ ஐயா கறி கொண்டாந்து கொடுக்க சொல்லியிருக்காவோ. நீங்க என்ன கறி வேணும் எம்பிட்டு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பதமா வாங்கி வந்து கொடுத்துருவேன். மேற்கொண்டு ஏதாவது பொருள் வேணும் சொல்லுங்க, சேர்த்து வாங்கி வந்துடுறேன். என்ன சமைக்கலாம்? ஒன்று செய்யி. ஆட்டுக்கறி ஒரு 2 கிலோ போல எடுத்துக்க, பிரியாணி ஆக்கி விடுவோம். அப்புறம் கோழிக்கறி 1 கிலோ போல எடுத்துக்க, சிக்கன் 65 போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். ரைட்டு. அப்புறம் உன் அத்தைக்காரிக்கு மீனுன்னா ரொம்ப உசுராக்கும். அதனால வஞ்சிர மீன் நல்லா இருந்தால் பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடுவோம். அடேங்கப்பா, ஓடுறது போடுறது மேயிறதுன்னு அத்தனையும் இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் வேலையில கிடக்க போகுது.
அட என்ன கண்ணே எப்படி சொல்லிட்டு அவங்க நாத்தனார் வராங்கல்ல, விருந்து வச்சு நல்லபடியா கவனிச்சா தானே அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதான் இல்லம்மா. சும்மா இருடா நீ வேற. தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா எல்லாம் நம்ம வீட்லயே கிடக்கல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் பார்த்துக்க. இஞ்சி ஒரு 1/4 கிலோ வாங்கிக்க, பச்சை மிளகா ஒரு கொஞ்சோண்டு வாங்கிக்க சரியா. மற்றபடி வேற எதுவும் வேண்டாம், மற்றது நம்ம வீட்லயே கிடக்கு. அப்ப சரி, நான் போய் வாங்கி வந்துடுறேன். அதுக்குள்ள சீக்கிரம் சமைச்சு வைக்க. அம்மா என்ன சாப்பாடு செஞ்சிட்டீங்களா இல்லையா? பயங்கரமா பசிக்கு. இட்லியை வச்சு சாம்பார் வச்சிருக்கேன், மல்லாட்டை சட்னி வச்சிருக்கேன்டா. சரியா போச்சு. அது என்ன ஆனா உன்ன காலையில எழுந்துச்சு இட்லி அவிச்சு வச்சுக்கிறீங்க. சே இது நம்ம கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை பார்த்துக்கிட்டீங்க. வேற என்னடா செய்வாவா? காலையில் டிஃபனுக்கு இட்லி சட்னி தோசை சாம்பார், இந்த பொங்கல் பூரி வடக்கறி இதுதானே எப்பவும் செய்யறது தானே. வேற என்னத்தை செய்வாங்களா? ஏமா நீங்க வேற, இவன் எப்பவும் வேண்டாம் வேண்டாம்னு வாய் தான் சொல்லுவோம். ஆனா கை பாத்தீங்கன்னு வச்சுங்க 10 இட்லி எடுத்து வாய்க்குள்ள அமைக்கிட்டு கிடப்பான். இவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்னென்ன பண்றது? அம்மா சரி இட்லி மளிகை பூ மாதிரி முசுக்கு கிடக்கு, அதனால சாப்பிடாம இருக்கிறதுக்கும் மனசு வர மாட்டேங்கு. இருந்தாலும் நாக்குக்கு கறி குழம்பு தான் கேட்குது. நான் என்ன பண்ண முடியும்? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அதுக்கு என்னடா, அதை மத்தியானத்துக்கு சமைக்கணும்ல. இந்த ஆட்டுக்கறி பிரியாணி கோழி பொரிச்சு வச்சுக்கிறேன், மீன் குழம்பு வச்சுட்டு ரசமும் வெள்ளை சாதமும் வச்சிடுறேன், வறுத்து மீன் வச்சிடுறேன், போதும் தானே. மத்தியானத்துக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கியா? அதுக்காக தான் நானும் காத்துட்டு கிடக்கேன். எப்பவும் காலையில 10 இட்லி சாப்பிட்ற 4 ஆளு இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்காண்டி 2 இட்லி குறைச்சி 8 இட்லி மட்டும் தான் சாப்பிட போறேன். நான் போய் கடைக்கு போய் கறி எடுத்தாந்து கொடுத்துறேன். சட்டு போட்டு சமைச்சு குடிக்க ரைஸ் மில்ல வேலை முடிச்சுட்டு நேரம் இங்கே தான் வருவேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு நான் தான் உட்காந்து சாப்பிட போறேன். சரிடா, சாப்பிடு. யார் வாங்கன்னு சொன்னா சமைச்சு முடிச்சு அடுத்தது உனக்கு போட்டுட்டேன் சரியா? சரிம்மா. அண்ணே கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிடா. என்னமா நானே திடீர்னு வராங்க? அவங்களே அப்பப்போதான் வருவாங்க. வரும்போது ஏதாவது விஷயத்தோடு தானே வருவாங்க. தெரியலையே ராசா. இந்தா உங்க அப்பாக்கே காலையில் தான் உங்க ஆச்சி சொன்னாவ உங்க அத்தை கிளம்பி வரதை பத்தி. எனக்கு எதுவும் தெரியாது பார்த்துக்க. காலையில் எனக்கு இப்போதான் சத்த நேரத்துக்கு முன்னாடி விஷயம் எங்க 2 பேருக்குமே தெரியும். ஆனால் உங்க ஆச்சி கூட சொல்லிட்டு இருந்தாவோ ஏதோ முக்கியமான விஷயம் பேசதான் வாரானே. ஆனால் என்னன்னு தெரியலையே, வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு விடுபோது. சரிம்மா, நான் ரூம்ல இருக்கேன். அத்தை வந்து கொண்டு கொடுக்க சரிங்களா? சரியா லிங்கம், அறுத்த வயல்ல தண்ணியை பாய்ச்சி விடு, தாளடி வளரும். மாட்டுக்காகும்ல, இல்லைன்னா விளைச்சல் வந்தா பாத்துக்கலாம். சரிங்கம்மா. சரிம்மா. இந்த முக்குத்தோப்புல வெள்ளரி உத ஊன ஆளுக்கு வருவாங்க. அவங்களே நாளைக்கு வர சொல்லிடலாம்ல. இன்னைக்கு எங்கிருந்து போறது? இந்த ராணி மாப்பிள்ளை வீட்டுக்கு வரவில்ல, இங்கே வேலை கரெக்டா இருக்குமே. சவுந்தருக்கு வேற ரைஸ் மில்ல வேலை இருக்கு. அரிசி கூட அரிசி முட்டையில ஏத்தணும், அந்த வேலையும் பார்ப்பாம்ல. அதுக்கு என்ன எல்லா வேலையும் ஒரே அடியே ஈத்து போட்டு செஞ்சுக்காதீங்க. நாளைக்கு செஞ்சுக்கிடுங்க, ஒன்னும் அவசரம் இல்லைம்ல. சரிம்மா. ஏமா வாங்க மாப்பிள்ள. வாமா ராணி. வா கண்ணே, வாங்க மாப்பிள்ள. என்னத்தை எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், உட்காருக்க. ஏடி லட்சுமி, இந்த ராணி மாப்பிள்ள வந்து குடிக்க தண்ணி கொண்டா. வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கனே, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். பிள்ளைகள் எப்படி இருக்கு? சந்தியா குட்டி வந்திருக்கலாம்ல. அது நாங்க வரும்போது தூங்கிட்டு இருந்துச்சுங்க. சரி காலங்காத்தால எதுக்கு எழுப்பி குட்டியாச்சு, இன்னொரு நாள் குட்டியால தான் வந்துட்டோம். சரி காப்பி தண்ணி எதாவது போட்டு கொண்டாருவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ. சாப்பிட்றனால எதுக்கு காப்பி தண்ணி? இந்த காலையில் டிஃபன் செஞ்சிட்டியா? செஞ்சாச்சுக்கே. டிஃபன்ல ரெடியா தான் இருக்கு. கை கழுவிட்டு வாங்க, சாதா டிஃபன் எடுத்து வைக்க. வாங்க அத்தை, வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்பிள்ள. அடேங்கப்பா, நம்ம சமுதிரு வளர ஆளே மாறிட்டு இருக்கோம்ல. அப்படியே என்ன உன்னை சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கு பாரு. பின்ன ஏமாவா என்னைய மாதிரி தானே இருப்பா? அது என்ன நெசந்தியா, உனக்கு வெள்ளை வெள்ளையன்னு தாடி மீசை தலைமுடி எல்லாம் நரைச்சு போய் கிடக்கு. இந்த சமுதிரத்துக்கு கருகன்னு கிடக்கு. அது ஒண்ணுதான் வித்தியாசம். உங்க 2 பேரும் ரோட்ல யாராச்சும் பார்த்தாங்கன்னா அண்ணன் தம்பியாட்டு கேட்பாவா. அந்த மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரிலாம் கிடைக்கீங்க. கேட்டி பாத முடி கண்ணு வைக்காதுவா. ஏமா நான் நெசத்தை தான் சொன்னேன். ரோட்ல போகையில அப்படித்தானே கேட்பாவா. என்ன அண்ணன் மட்டும் முடி மட்டும் கொஞ்சம் கலர் அடிச்சுன்னு வச்சுக்க, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. 2 பேரும் ஒட்டி பிறந்த அண்ணன் தம்பியான்னு கேட்பாவோ. அப்படி இருக்காவுல முகம் உட அந்த பியாச்சு கம்பீரம் எல்லாம் அப்படியே இருக்கு பாத்துக்க. ஆமா. பாக்குறவங்க புதுசா பாக்குறவங்க கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. சரி, நான் டிஃபன் எடுத்துருக்கேன். எல்லாரும் வாங்க, கை கழுவிட்டு சாப்பிடுவீங்க. எங்களுக்கு கொஞ்சம் தான் நீங்களும் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்களா? ஆமா பவலாப்ல, நீங்க வாரேன்னு சொன்னீங்களே. சரி, அதை எல்லாரும் ஒட்டுக்க உட்காந்து சாப்பிடலாமே, உட்காந்துருங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது ஃபோனில் பேச வேண்டாம், நேரில் பார்த்து பேசிக்கலாம் ராணி சொல்லிச்சு. அதை புறப்பட்டு வந்துட்டோம். எங்களால் உங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லையே. என்ன மாப்பிள்ள இப்படிலாம் பேசுறீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ தானே வந்தீங்க, வந்த உடனே விஷயத்தை ஆரம்பிக்கணுமா என்ன? நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்க போகிறோம். முதல்ல சாப்பிட்டு பொறுமையாக உட்காந்து அப்புறம் பேசுவோம். வாங்க, முதல்ல சாப்பிட நேரம் ஆகுதுல்ல, சாப்பிட நேரமாக தான் ஆகிப்போச்சு. அதுவும் சரியா, முதல்ல சாப்பிடுவாங்க. பசி எடுக்குதுல்ல, சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் பேசிக்கிடுமா. இல்லாட்டி பிள்ளைகளை மட்டும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டுவா. அவங்களுக்கு ஏதாவது சமைச்சு வச்சுட்டு வந்தியா இல்லையா? இல்லம்மா, அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு வந்தாளுங்க. நான் என்ன சமைச்சு வைக்கிறது? காலையில் எழுந்து வந்துடும்ல. வீட்டில் மேகி கிடக்கு, ஃப்ரிட்ஜில் தோசை மாவு கிடக்கு. அவங்க இஷ்டம் போல என்ன வேணுமோ எடுத்து போட்டு செஞ்சு சாப்பிடுவாளுங்க. அவங்களையும் இங்கே கூப்பிட்டு வந்துக்கலாம்ல. இன்னொரு நாள் கூட்டிட்டு வரனே. நானும் அண்ணி கூட போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், நீங்க வாங்க. அப்புறம் மாமா வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது மாப்பிள்ள. இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ணிருக்கு. ஒரு பக்கம் கரும்பு போட்டிருக்கு, இந்த ஒரு பக்கம் வெள்ளரி நாற்று நடுறதுக்கு, அப்புறம் மல்லாட்டை போடலான்னு இருக்கும். இந்த ரைஸ் மில்லு கூட நல்லது போயிட்டு இருக்கு. இந்த மிஷின் தான் அப்பப்போ மக்கள் பண்ணுது. அதுதான் ஆளை வச்சு பார்த்துட்டு நடக்கும்.
மிஷின் ரொம்ப பிரச்சனை பண்ணா பேசாம எடுத்துட்டு புதுசா வாங்கி மாட்டிட்டு வேண்டி தானே. இன்னும் எம்பிட்டு காலத்துக்கு அந்த பழைய மிஷினே வச்சிருப்பீங்க. அது கொஞ்சம் பணம் வேணும்ல மாமா. ஃபாரின்ல இருந்து மிஷினை இறக்குமதி பண்ணணும், கொஞ்சம் ரேட் அதிகம். இப்போ எல்லாமே விலை ஏறி போச்சு இல்ல, மிஷின் விலை கூடி போச்சு. அதை முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த பழைய மிஷின் ஓட்டிட்டு அப்புறம் வேணும்னா புது மிஷின் வாங்கிக்கலாம்னு பாத்துட்டு இருக்கோம். அதுவும் வாஸ்தவம் தான். ஏமா நீங்க போய் சாப்பிட்டுக்க, நான் தான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன். இதான் நீங்க சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும்ல, நேரத்தோட சாப்பிடுங்கம்மா. சரிப்பா, நீங்க பேசிக்கிட்டே வாங்க, நான் போறேன். அப்ப நீங்க பேசிட்டே இருங்க, இந்த நான் ஒரு போன் கால் பேசணும், பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாப்பா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அந்த 5 நிமிஷம் பா, அதுக்குள்ள பேசிட்டு வந்துடுவேன். நீங்க போய் உட்காருங்க. உங்க வேலையெல்லாம் எப்படி போகுது மாப்பிள்ள? கல்யாண மண்டபம்லாம் எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆடி மாசம் வந்தாலே கொஞ்சம் டல்லுதியா. இந்த கல்யாணம் வைக்க மாட்டாவா, மற்றபடி காது குத்து வேற ஏதாவது விசேஷம் தான் வரும். 1-2 ஃபங்க்ஷன் தான் இந்த ஆடி மாசத்துல வரும். அதுக்கடுத்து கல்யாண சீசன் ஆரம்பிச்ச உடனே மண்டபம்லாம் முகூர்த்த நாள் எல்லாமே பிஸி ஆயிடும்ல. சில பேர் குழந்தை கோயிலே மொட்டை அடிச்சு காது குத்து வச்சு சிம்பிளா முடிச்சு போடுவாங்க. அதனால ஆடி மாசம் கொஞ்சம் கல்யாண மண்டபத்துல நம்ம மண்டபத்துக்கு அதிகமாக கிராக்கி வர்றது கிடையாது. அதுக்கடுத்து மாசம் கொஞ்சம் ஃபுல்லாயிடும். இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் தான். கொஞ்சம் மண்டபத்துல வந்து ஒயரிங் வேலை பார்க்க வேண்டிய வேலை கிடக்கு. அதுல இந்த மாசமே பார்க்க சொல்லியிருக்கேன். ஏன்னா அடுத்த மாசம் கல்யாண சீசன் வந்த உடனே அப்புறம் முகூர்த்த நல்லா பிஸி ஆயிடும்ல, அப்புறம் அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது. அது இந்த மாசமே பார்த்துக்கலாமேன்னு இருக்கேன். அதுவும் சரிதான். நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க ஒயரிங் பண்றவங்க இருக்காங்க. ஒத்தாசிக்கு வேணும்னு சொல்லிக்க, அனுப்பிச்சு விடுதே. நல்லதா போச்சு, நமக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுப்பாங்க. அப்ப அவகிட்ட சொல்லிட்டுக்க. சரிங்க மாப்பிள்ள, நான் போன் போட்டு பேசுதேன். நாளைக்கு உங்க நம்பர் கொடுத்து பேச சொல்லுதேன். நீங்க மற்ற விஷயம் எப்படி என்னன்னு பேசிக்கிட்டுக்க. சரிங்க மாமா. என்னங்க அண்ணே, சாப்பிடுவாங்க. இந்த வாரமா வாங்க மாப்பிள்ள போலாம்.